வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, 65 வருடங்களுக்கு பிறகு சனியை விரட்டக்கூடிய கார்த்திகை மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம். இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கையினால இந்த மீனராசி நேயர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன, அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை ஏதாவது பார்த்தீங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா? இந்த சனியை விரட்டை அடிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் இவர்களுக்கு ஏதாவது பார்த்தீங்கன்னா நல்லதை செய்ய போகின்றார்களா? இவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும், அதே போல் அவர்களுடைய தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா எப்படி காணப்படும், இது போன்ற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க மீனராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். பொது நலத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கும் மீனராசி அன்பர்களே, இந்த மாதம் அதிக நன்மைகளை அளிக்கும். மற்றவர்களுடைய செய்கைகளால் இருந்து வந்த மன வருத்தங்களானது இப்பொழுது நீங்கும். நீண்ட நாள் இழுப்பறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். மனதிற்கு இதமான காரியங்களானது தொடங்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பின்தங்கிய நிலைகளானது மாறும். எதிர்பார்த்த ஆர்டர்களானது வந்து சேரும். வியாபார போட்டிகள் தடை தாமதங்களானது நீங்கும். வித்தியாசத்தில் இருப்பவர்கள் சாமர்த்தியமாகவே செயல்பட்டு மேலதிகாரிகளினுடைய பாராட்டுகளை பெறுவார்கள். பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றங்களானது உண்டாகும். சக ஊழியர்களினுடைய நட்புடன் பழகுவார்கள். குடும்பத்தில் அமைதி குறைவது போலவே தோன்றும். சகோதரர்களுடைய வழியில் ஏதாவது பிரச்சனைகளானது பார்த்தீங்கன்னா தடை தூக்கலாங்க, கவனங்கள் தேவை. பிள்ளைகள் மூலமாகவே பெருமைகளானது கிடைக்கும். அதேபோல் விருப்பமான நபரை சந்தித்து மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையில் அன்பானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. பெண்கள் வீண் பேச்சுக்களை குறைத்து செயலில் பார்த்தீங்கன்னா கவனத்தை செலுத்துவது நல்லது. பணவரவானது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். அதேபோல் கோபத்தை குறைப்பதும் நல்லது. கலைத்துறையினருக்கு சகஜிய நிலைகளானது காணப்படும். நண்பர்கள் மூலமாகவே நல்ல தகவலானது சேரும். சக கலைஞர்களுடன் இருந்து வந்த இடைவெளியானது குறையுங்க. ஆன்மீக பயணங்கள் செல்லக்கூடிய நிலைகளானது உருவாகும். மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவார்கள். உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சேருவார்கள். அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த உதவிகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. கூடுதல் கவனத்துடன் செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலனையை கொடுக்கும். மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. எல்லா வகையிலுமே நல்லதே உங்களுக்கு நடக்கும். அனுகூலமான பலன்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. பணவரவானது உங்களுக்கு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். எதிர்ப்புகளானது விலகும். அதேபோல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொன்பொருள் சேர்க்கையானது ஏற்படுங்க. வாகன யோகங்களானது உண்டாகும். விருது கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகளானது கிடைக்கும். புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி தருவார். மனம் மகிழும்படியான சம்பவங்களானது நடக்குங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்களானது உங்களுக்கு கிடைக்கும். முன்னேற்றங்களும் காணப்படும். அதேபோல் இந்த மாதத்தில் வியாபாரங்கள் தொடர்பான பயணங்கள் செல்லவும் நேரிடும். தொழில் விரிவாக்கத்திற்கான பண உதவியானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமைகளானது பார்த்தீங்கன்னா குறையும். முயற்சிகளில் சாதகமான பலன்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. கடினமாக காரியங்களையுமே திறமையாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நிலவும். பிள்ளைகளால் பெருமையும் உண்டாகும். மனைவிகளிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகளானது பார்த்தீங்கன்னா நீங்குங்க. குடும்பத்தினருக்காக பொருட்களை வாங்குவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளானது நடக்கும். வாழ்க்கையில் புதிய முன்னேற்றங்களானது ஏற்படுங்க. புதிய தொடர்புகள் மூலமாகவே லாபங்களானது உண்டாகும். மனம் மகிழும்படியான நிகழ்ச்சிகளானது இப்பொழுது நடக்கும். மேலுமே உங்களுடைய ராசிநாதன் குரு வக்ர ஏகத்தில் இருக்கிறார். சனி வக்ர நிவர்த்தியாகி பலம் பெற்று விரய சனியாக பார்த்தீங்கன்னா சஞ்சரிக்கிறார். எனவே இந்த மாதங்கள் எதையுமே நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீர் விரயங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. உற்றார் உறவினர்களினுடைய பகைகளானது உங்களுக்கு உருவாகும். ஊர் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் போன்றவை கிடைப்பது போலவே உங்களுடைய கை நிலவி செல்லலாம். அதிக நிதானத்தோடு செயல்பட வேண்டிய மாதம் இது. அதேபோல் பல காரியங்கள் அரைகுறையாகவே பார்த்தீங்கன்னா நிற்கலாங்க. வழிபாட்டின் மூலமாகவே வளர்ச்சிகளானது ஏற்படும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ரிஷபராசியில் உள்ள குரு பகவான் இந்த மாதங்கள் முழுவதுமே வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குரு பகவான் வக்ரம் பெறுவதனால முதலில் ஆரோக்கிய தொல்லைகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க.
பண நெருக்கடியானது உங்களுக்கு ஏற்படும். தொழிலில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்குங்க. யாரை நம்பியும் செயல்பட முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக பார்த்தீங்கன்னா சொல்லி கடைசி நேரத்தில் கைவிரிப்பார்கள். கடன் சுமைகள் கூடிக்கொண்டே செல்கிறதே என்று கவலைப்படுவீர்கள். கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த மாதங்கள் முழுவதுமே குடும்பத்தில் உள்ள சனியை பார்க்கிறார். இந்த முரண்பாடான கிரகங்களினுடைய பார்வை அவ்வளவு நல்லதல்ல. எதிர்ப்புகள் எதுவுமே நடைபெறாமல் போகலாம். இல்லத்தில் வீண் விரயங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். பிள்ளைகளாலும் தொல்லை, பிறராலும் தொல்லை என்ற நிலைகளானது உருவாகும். உள்ளத்தில் மகிழ்ச்சியானது குறையுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா விலகக்கூடிய நிலைகளானது உருவாகலாம். உறவினர்களினுடைய பகைகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கையும் தெய்வ வழிபாடும் உங்களுக்கு கை கொடுக்கும். கார்த்திகை 18ஆம் தேதியன்று மகர ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு வரக்கூடிய சுக்கிரனால நற்பலன்கள் கிடைக்க போகிறது. இருப்பினுமே உங்களுடைய ராசிநாதன் குருவுக்கு சுக்கிரன் பகை கிரகங்கள் என்பதனால சில காரியங்களில் தடைகளையும் தாமதத்தையும் சந்திக்க நேரிடும். வாங்கிய இடத்தை விற்க முன் வருவீர்கள். வாகனத்தினால தொல்லைகளானது உண்டு. கடன் சுமைகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க. ஆரோக்கியங்கள் சார்ந்த விஷயங்களில் அக்கறை தேவை. கடகராசியில் உள்ள செவ்வாய் கார்த்திகை 18ஆம் தேதியன்று வக்ரம் அடைகிறார். கொஞ்சம் கவனத்துடன் செயல்பட வேண்டிய காலங்கள் இது. பண நெருக்கடியானது உங்களுக்கு அதிகரிக்கும். ஓய்வின்றி உழைத்தாலுமே உழைப்பிற்கேற்ற பலன்களானது கிடைக்காது. பெற்றோரினுடைய ஆதரவு மற்ற சகோதரர்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அளவு நமக்கு கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். உத்தியோகத்தில் நினைக்க இயலாத விதத்தில் மாற்றங்களானது ஏற்படும். மனக்குழப்பமும் தன்னம்பிக்கை குறைவும் உண்டாகக்கூடிய நேரங்கள் இது. எனவே நிதானமாக செயல்படுங்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதையுமே துணிந்து செய்ய இயலாது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு உழைப்பிற்கேற்ற பலன்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்காதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளினுடைய கெடுபிடிகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்குங்க. அதேபோல் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கூடுதல் கவனங்கள் தேவை. பெண்கள் அனைவருமே அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய மாதம் இது. ஆதாயத்தை காட்டிலுமே விரயங்களானது கூடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீனராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு பகவான் வக்ரம் அடைந்துள்ள நிலையில் ஒவ்வொரு வேலையிலுமே உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும். ராகு பகவான் சஞ்சரிப்பதனால ஆசைகளானது அதிகரிக்கும். திட்டமிடாமல் செயல்பட்டு சில வேலைகளில் அவதிப்பட வேண்டிய நிலைகளானது உண்டாகுங்க. கேது பகவான் சஞ்சரிப்பதனால நண்பர்களினுடைய வழிகாட்டுதல் தவறான பாதையில் பார்த்தீங்கன்னா அழைத்து செல்லும். குடும்பத்திற்குள் பார்த்தீங்கன்னா குழப்பங்களானது ஏற்படுங்க. செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால புதிய பிரச்சனைகளானது உருவாகும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக எதிர்பாராத நெருக்கடியானது உங்களுக்கு தோன்றும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதங்கள் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக இருக்கும். சனி பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய நிலையில செலவுகள் பல வகையிலுமே பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க. அவருடைய 3ஆம் பார்வை குடும்பஸ்தானத்திற்கு உண்டாவதனால சிறு சிறு பிரச்சனைகளானது உண்டாகும். பணவரவிலும் நெருக்கடியானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகும். அதேபோல் பின் விளைவுகள் பற்றி யோசிக்காமல் சில வேலைகளை மேற்கொண்டு அதனால அவதிக்கு ஆளாக வேண்டிய நிலைகளானது ஏற்படுங்க. உங்களுக்கும் கீழானவர்களால் பார்த்தீங்கன்னா சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியும் வரும். நண்பர்களால் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய நிலைகளானது உருவாகுங்க. ஒரு சிலர் உங்களை தவறான வழிக்கும் அழைத்து செல்வார்கள். ராசிநாதன் வக்ரம் அடைந்திருப்பதனால குழப்பங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க. யோசிக்காமல் செயல்பட்டு நெருக்கடிக்கு ஆளாவீர்கள். அதே போல புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் முதலீடு செய்யும் முன் சூழ்நிலைகளை அறிந்து செயல்பட வேண்டும். ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களை விற்று கடன்களை அடைக்க வேண்டிய நிலைகளானது உருவாகும். பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் அமைதியாக செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக இருக்கும். புதிய முயற்சிகளில் இந்த காலத்தில் ஈடுபட வேண்டாம். வழக்கமான வேலைகளில் மட்டும் நிதானமாக செயல்படுவது நன்மையாக இருக்குங்க. வியாபாரிகள் புதிய முதலீடு செய்வதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா நன்றாக யோசிக்க வேண்டும். கடன் கொடுப்பது வாங்குவது போன்ற வேலைகளை முடிந்தவரை பார்த்தீங்கன்னா தவிர்ப்பது நல்லது. விரயஸ்தானத்தில் ராகு கேது செவ்வாய் சுக்கிரன் உங்களுடைய செயல்களில் சங்கடத்தை ஏற்படுத்துங்க. வருமானத்தில் தடைகளை பார்த்தீங்கன்னா உண்டாக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசா புத்தி சாதகமாக இருப்பதனால
பெருமளவில் சங்கடங்கள் ஏற்படாமல் போகும் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் சனி பகவானினுடைய அருளால் எதிர்வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாமே சமாளித்து விடக்கூடிய சக்திகள் உங்களுக்கு உண்டாகும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.